நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி போனோம்? இந்த பக்கமா வா. இங்க இருக்கிற ஓனர்ல இருந்து மேனேஜர்ல இருந்து கிளீனர் வரைக்கும் எல்லாரும் நம்ம ஃபேன்ஸ் தான். அதுவும் இந்த மேனேஜர் இருக்கிறாரு நம்ம ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி ரொம்ப தங்கமான மனுஷன். என்ன விஷயமா நீ அவரை பார்க்கணும்னு சொல்லவே இல்லையே? அவர் ஆபீஸ் எது? போன்ல விசில் அடிச்சா போதும் 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல மேனேஜர் நம்ம முன்னாடி வந்து பிரேக் அடிப்பாரு. விசில் அடி, நான் அவரை பார்த்து பேசிட்டு புறப்படணும். ஓகே. சுப்பிரமணியம் சார், உங்க பஸ் டிப்போக்கு வந்திருக்கேன். எங்க சார் இருக்கீங்க? ஹலோ ஹலோ. என்னாச்சு? வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதோ அங்க வராரே, அவரா? எஸ், அவரே தான். ஹலோ சார். ஹலோ சார், எப்படி சார் இருக்கீங்க? வாங்க வாங்க. நேத்து நைட் ப்ரோக்ராம்ல பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இவங்க மீனாட்சி நம்ம ரேடியோல ஒர்க் பண்றாங்களா? இல்ல சார், என் வைஃப். அடட, சொல்லவே இல்ல. இப்பதான் சொன்னேனே சார். வணக்கம்மா. நீங்க 2 பேரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஊருக்கு போறீங்க? எங்கேயும் போல சார். திடீர்னு மீனாட்சி உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பஸ் டிராவல்ஸ் வச்சிருக்காருல, அவர்கிட்ட கூட்டு போன்னு சொன்னா, அதான் கூட்டு வந்துட்டேன். என்ன விஷயமா? ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு போறோம் மீனாட்சி? ஊட்டிக்கு. ஓ, சர்ப்ரைஸ் பிளானா? ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். சார், இருக்கிறதுல பெஸ்ட் பஸ்ஸா டிக்கெட் போடுங்க சார். 2 பேருக்கும் வர்த்த பஸ்லயே போட்டுருவோம். ஜாலியா தூங்கிக்கிட்டே போலாம்ல. ஐ சூப்பர். சார், ஒரு 2 நிமிஷம் சரவணன் கிட்ட பேசாதீங்க. ஏமா? இது எங்க ஆபீஸ் டூர். ஊட்டிக்கு ஒரு 30 பேர் போறோம். என்கிட்ட சொல்லவே? இப்பதானே சொன்ன. சுப்பிரமணி சார், பணம் பத்தி கவலை இல்ல. நல்ல பஸ், நல்ல டிரைவர் வேணும். டூர் 7 நாள். நீ டூர் போறியா? ஆர்கனைஸ் பண்றதே நான். நான் போகாம எப்படி? சுப்பிரமணி சார், எந்த பஸ் எவ்வளவு செலவாகுன்றத கணக்கு பண்ணி சொல்லுங்க சார். இதோ ஒரே நிமிஷம் ஆபீஸ்ல போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க சார். யார கேட்டு ஊருக்கு போற? எங்க கம்பெனி எம்டி கேட்டோம், போங்கன்னு சொன்னாரு, போறோம். வீட்ல யார்கிட்ட டீ சொன்ன? மாமா கிட்ட அப்புறம் சொல்லணும். என்கிட்ட எப்ப சொல்லுவ? எதுக்கு சொல்லணும்? மீனாட்சி, சுப்பிரமணி வராரு. அம்மா, பஸ் பாக்குறீங்களாமா? நீங்களே பார்த்து நல்ல பஸ் அனுப்புங்க. எவ்வளவு செலவாகும்? செலவை விடுங்க. நீங்க நம்ம சரவணன் சார் ஒய்ஃப். ஓனர் வாடகை வேணான்னு சொல்லிட்டாரு. டீசல் டிரைவர் பேட்டா மட்டும் கொடுத்தா போதுமா? சார், நல்ல பெரிய கம்பெனில ஒர்க் பண்றாங்க சார். எவ்வளவு பணம்னாலும் பிரச்சனை இல்ல. நல்ல பெரிய பில்ல போட்டு தீட்டுங்க. இருக்கட்டும் சரவணன் சார், உங்களுக்காக இத கூட நாங்க செய்ய மாட்டோமா? என்னைக்கு கிளம்பணும், எங்க பிக்கப் பண்ணுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு போன்ல சொல்லுங்கம்மா போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு சீக்கிரம் இந்த வேலை முடியும்னு நான் நினைக்கல. யார் கூட வந்திருக்கீங்க? சரவணன் வந்தா சகலமும் சட்டுவிட்டுன்னு முடியும்ல சார். ரொம்ப புகழாதீங்க சார். நான் உங்களுடைய பெரிய ஃபேனுன்னு உங்க வைஃபுக்கு தெரியுமா? ஓஎஸ். நான் புறப்படுறேன் சார். ஓகேமா, ரொம்ப சந்தோஷம். வாங்க. வரேன் சார். வாங்க சார், அடிக்கடி வாங்க. கட்டாயமா சார். தேங்க்யூ. மீனாட்சி, ஏய் நில்டி. நீ டூர் போக கூடாது. ஏன்? ஊட்டி ரொம்ப குளிரும், உனக்கு சளி பிடிச்சிக்கும். ஹலோ, அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்றதுக்கு தான் போறோம். நான் இல்லாம நீ போக கூடாதுடி. ஓ, உனக்கு பிரச்சனை இப்ப நான் தனியா ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போறது. ஆமா, நான் போறதா முடிவு பண்ணிட்டேன். உன்னால என்ன தடுக்க முடியாது. பை தி வே, இந்த டிராவல்ஸ் மேனேஜர் கிட்ட, அதான் அந்த சுப்பிரமணி கிட்ட நீ ஏதாவது பேசி குழப்பி லாஸ்ட் மினிட்ல பஸ் வராம அப்படி இப்படின்னு ஏதாச்சும் நடந்தது, நடக்கும். நீ செய்வ. நான் நாளைக்கு வேற டிராவல்ஸும் பேசிக்கிறேன். நீ என் பர்மிஷன் இல்லாம எங்கேயும் போக கூடாது. இது எப்ப இருந்து? இப்போத்துல இருந்து. சான்ஸே இல்ல. ஏன் சரவணா, இதே மாதிரி உங்க ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் டூர் போறாங்கன்னா நீ கிட்ட பெர்மிஷன் கேப்பியா இல்ல இன்ஃபார்ம் பண்ணுவியா? பாரு, என் கதை இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு பைய தூக்கிட்டு தோல்ல போட்டு போயிட்டே இருப்பல்ல, அதே மாதிரி உனக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் போறதுதான். மீனாட்சி, தேவையில்லாம கோவத்தை கிளப்பாத. உனக்கு ஏன் கோவம் வருது? நான் உன்கிட்ட பேசுறது கூட இல்ல, நீதான் மாமா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்க. என் கிட்ட வந்து சரவணா உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் டிராவல்ஸ் வச்சிருக்காரு, அவரை பார்க்கணும்னு கூட்டிட்டு போன்னு யார் சொன்னது? நான் தான். இப்ப பஸ் ஃப்ரீயா கிடைச்சதுல அதுக்கு தான் பேசினேன். அது என் மூஞ்சிக்காக தானே கொடுத்தாங்க.
இப்போ ஃபைனலா என்னடி சொல்ற? ஆட்டோ பிடிச்சு ஆபீஸ் போக போறேன். டூருக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணணும். தலைக்கு மேல வேலை இருக்கு. ஏய், நில்டி. எனக்கு என்னடி பதில்? ஒன்னும் இல்ல. நீ கேட்ட கேள்வியை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சோ ஆன்சர் சொல்ல தேவையில்ல. ஆட்டோ மீனாட்சி, மீனாட்சி. போலாம். திமிர் பிடிச்ச கழுத. இருடி வச்சுக்கிறேன். ஹலோ. ஐ வா நைனா வா குத் கோலி பைட்டோ பைட்டோ. பா, உன்னை மட்டும் தான் தனியா வர சொன்னேன். எதுக்கு நிழல் மாதிரி அம்மாவை கூட்டு வந்துருக்கிற? நான் புடிச்சிட்டு வரலப்பா, அவ தான் என்ன புடிச்சிட்டு வந்திருக்கிறான். ஏன் நான் வரக்கூடாதா? அப்ப எனக்கு தெரியாம அப்பாவும் பிள்ளையும் ஏதோ ரகசிய திட்டம் போட பாக்குறீங்க, அப்படிதானே? ஐயா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. டேய் சரவணா, இப்ப எதுக்கு நீ மெர்சல் ஆகுற? முதல்ல மேட்டர் என்னன்னு சொல்லு. நான் ஒன்னா காதை மூடிக்கிறேன், நீ உன் அப்பா கிட்டே சொல்லுப்பா. ஒன்னும் வேணா. நீ எப்படி இருந்தாலும் அழுகுனி ஆட்டம் ஆடுவேன்னு தெரியும். சும்மாவே கேளு. சரவணா, உன் அம்மாவை பத்தி ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருக்கிறப்பா. மேட்டர் சொல்லு. மீனாட்சி என்கிட்ட பேச வந்திருந்தாப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கை கொடு கை கொடு. அன்னைக்கு சரவணன் காணாம போன டிராமா போட்டதுக்கு என்ன எல்லாரும் இன்னும் திட்டிங்க. இப்ப பாத்தியா, மீனாட்சி அவங்கிட்ட வந்து பேசிருக்கிறா. ஒன்னா கட்டி எதுக்கு என்னைக்காச்சும் முழுசா என்ன பேச விட்டுருக்கியா? சும்மா சும்மா குறுக ஸ்பீட் பிரேக்கர் போட்டு. சாரி, மேல சொல்லு. மீனாட்சி என் டிராவல்ஸ் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட பார்க்கறது கூட்டு போக சொன்னா. அங்க போனாதான் தெரியுது அவங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் ஊட்டிக்கு டூர் போறாங்களா? என்னம்மா? நான் போவாத ஊட்டிக்கு அவ போவே கூடாது. நானே நொந்து போயிருக்கிறேன். நீ அதுல நூடுல்ஸ் வைக்காத. கொஞ்ச நேரம் பேசாம இரு. டேய், நீ ஏன்டா நொந்து போயிருக்கிற? அந்த பஸ்ஸ புக் பண்ணதுக்காக தான் அவன் என்கிட்ட பேசிருக்கிறா. வேலை முடிஞ்சவன திரும்பி பார்த்தா சொல்லாம கொள்ளாம போயிட்டா. விடு, அவ ஊட்டி டூருக்குலாம் ஜாலியா போயிட்டு வரட்டும். உன் பஞ்சாயத்து அப்புறம் பாத்துக்கலாம். யோ, என்ன விளையாடுறியா? அவ ஊட்டி எல்லாம் போக கூடாது. போ, வேணாம். அப்படி சொல்லுடா என் சிங்கக்குட்டி. சும்மாரே. நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? எனக்கு கிடைக்காது யாருக்கு கிடைக்கூடாது. அங்க போய் உட்காரு. யோ, நீ வாய முடியா? டேய், என்னடா திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிற? இப்ப எதுக்கு அவ ஊட்டிக்கு போக கூடாதுன்னு சொல்ற? திரும்பவும் சந்தேகமா? திரும்ப திரும்ப சந்தேகம் போட்டு என்ன கொல்லாதப்பா. ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். லைஃப்ல மனுஷன் தப்பே பண்றது இல்லையா? இது அது இல்ல, வேற. என்ன? ஏற்கனவே பேச மாட்டா. சரி, பேசலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பார்க்கவாது முடியுதே, கூடவாது இருக்க முடியுதேன்னு ஒரு ஆறுதல் இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்லாம 10 நாள் டூர் போறேன்னு போயிட்டா மண்டை காஞ்சிரும்பா. ஆமா, பெரிய லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட். இந்த நேரத்துல டூர் போனால்னா எங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுன்னு பயமா இருக்குதுப்பா. புரியுது. உடனே அவகிட்ட பேசு. வேணும்னா அந்த 10 நாள் நாம வேணா ஃபேமிலி டூர் போவோம். பேசி பாக்குறேன்டா. என்ன பேசி பாக்குற? பேசுற. சாரதா, நம்ம 2 பேருக்கும் சீனியர் சிட்டி. சாரதா, ஓ கனவா? காணுமா? காணு, நல்லா காணு. ஆனா பகல்ல கனவு காண்ற விளங்கிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, எங்க இருக்க? உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் கேபினுக்கு வரியா?
என்ன சூர்யா? ம் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கனைஸ் ஆகுது. எல்லாரும் ஆபீஸ்ல இருந்து 7 நாள் தப்பிச்சு போறதுல ரொம்ப சந்தோஷம். ம் எங்க இருக்கு உன் மைண்டு? இங்கதான். எனக்கு அப்படி தெரியல. வேற எப்படி தெரியுது? கவிஞர் சூர்யா எங்கேயோ காஷ்மீர் சுவிட்சர்லாந்து டூயட் பாடிட்டு சுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. தெரியுதா? ஓஹோ, அப்ப நீங்க இங்க இல்லையா? கண்ணுண்டு கனவில்லை, மொழி உண்டு பேச மனமில்லை, உடல் உண்டு உயிர் இல்லை. ஆரம்பிச்சிட்டியா? நீ தான் என்னை காப்பாற்றணும். என் அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பொண்ணு பாத்திருக்காங்களா? இல்ல, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆளை எப்ப பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு கேட்டாங்களா? ஆமா, ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. இதுல நான் எங்க உன்னை காப்பாத்தணும்? நீ திருடன்டா. ரொம்ப வழியிற சூர்யா. தெரியுதா? கேவலமா தெரியுது. சரி, பொண்ணு யாரு? டேய், கவிதை சொல்ல போறியா? இல்ல இல்ல, இந்த உன் போன் எனக்கு எதுக்கு? பிடி. போன்ல ஆல்பம் போ. ம், உன் காதலிய காட்ட போறியா இல்ல உன் கல்யாண ஆல்பத்தை காட்ட போறியா? காதலைய. ஏன், நீ அவ பேரை சொல்ல மாட்டியா? ரொம்ப ஓவர் தம்பி. அவள் ஒரு ஓவியம், அவளுக்கு பெயர் எதுவும் இல்லை. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் ஆல்பத்தை பாத்துக்கிறேன். டேய், சந்தியாவா? எஸ், கொஞ்சம் திமிர் பிடிச்சவடா. அந்த திமிரு தான் அவளுக்கு அழகே. இந்த போட்டோல ஆபீஸ்ல எடுத்த? ஆமா, ஏன்? ஒரு பிசினஸ் ஹெட் ஆபீஸ்ல பண்ற வேலையா இது? நான் வெறும் கணினி அறிவாளி மட்டுமல்ல, கவிஞனும் கூட. இது பிசினஸ் ஹெட் எடுத்த போட்டோஸ் இல்ல, கவிஞர் சூர்யா எடுத்த போட்டோஸ். உனக்கு அவளை பிடிக்குது, அவளுக்கு உன்னை பிடிக்குமா? நீ தான் பார்த்து சொல்லணும். எது? அவ போன்லயே ஆல்பத்தை செக் பண்ணி சொல்லவா? ஐயோ மீனாட்சி, அவ மனசுல என்ன இருக்குங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லு. டேய், எனக்கு 1008 வேலை இருக்குடா. எனக்காக, உன் நண்பனுக்காக, உன் நண்பன் சூர்யாவுக்காக. சரி, ஊட்டி டூர்ல பேசி பாக்குறேன். அது போதும். ஏண்டா, நீ இப்படி ஆபீஸ்ல போட்டோ எடுத்து சுத்திட்டு இருந்தா எப்படிடா கம்பெனி ப்ராஃபிட்ல ஓடுது? ஹேய், நான் டே நைட் வேலை பாக்குறேமா. நம்பிட்டேன். மீனாட்சி, சொல்லு. எப்படி என் செலக்ஷன்? ஓகே. ஒர்க் அவுட் ஆகும்ல? தெரியல. ஹே, என்ன இப்படி நம்பிக்கை இல்லாம சொல்ற? ஒருவேளை சந்தியா உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? நிறைய கவிதை எழுதுவேன். ஐயோ, உன் கவிதை தொல்லையில இருந்து தப்பிக்கவாது இந்த காதல ஒர்க் அவுட் பண்ண பாக்குறேன். டைம் கொடு, ஊட்டியில பேசுறேன். தேங்க்ஸ் மீனாட்சி. இப்போ ஒரு கவிதை தோணுது, சொல்லிட்டா? ஏய், சரி சரி, அப்புறம் சொல்றேன். அது என்ன இவ்ளோ தீவிரமா எழுதிட்டு இருக்கான்? நாம சண்டை போட்டிருக்க சைக்கிள் கேப்ல யாருக்காவது லவ் லெட்டர் எழுதி ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்ப போறானா? முழிக்கிற மொழி வேற சரியில்லையே, என்னன்னு செக் பண்ணணும். இது வரைக்கும் கும் இருட்டா இருந்த ஃபேஸ்ல ஒரு குண்டுபல் பெரியுதே. நல்லதுக்கு இல்லையே.
இவனை எப்படியாவது இங்க இருந்து கடத்திட்டு எழுதுனதை படிக்கணும். அவன் போன் எங்க இருக்கு? ம், இல்லையா? சூப்பர், மாட்னடா மவனே. போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. நம்ம போனா கீழே வச்சுட்டு வந்துட்டானா? டூர் போகும் மீனாட்சியை தடுப்பது எப்படி? ம்? மீனாட்சி கம்பெனி எம்டி நடுமண்டையில் கல்லெறிந்து படுத்த படுக்கையாக்குவது. ஆர்டிஓ ஆபீஸுக்கு மொட்டை கடுதாசி எழுதி போட்டு பஸ் கம்பெனி லைசன்ஸை ரத்து பண்ணுவது. குவாரி குமரேசனுக்கு போன் செய்து 1/2 கிலோ பாம் வாங்கி பஸ்ஸுக்கு அடியில் வைத்து பாதி வழியில் சூப்பர்மேன் ஸ்டைலில் ஜம்ப் ஆகி பஸ்ஸை நிறுத்துவது. சரவணன் அலைகள் ஓய்வதில்லை கார்த்திக் ஸ்டைலில் கக்கத்தில் சிறு வெங்காயத்தை அமுக்கி காய்ச்சல் வர வைத்து கடுமையாக இருமி சில பல கிருமிகளை வீட்டில் உலவ வைத்து மீனாட்சியை நோயாளியாக்கி படுக்க வைப்பது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இவற்றில் ஏதாவது ஒரு எண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவு தரையில் ஊற்றி மீனாட்சி வலது காலோ இடது காலோ பிசகுமாறு வழுக்க வைப்பது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இவற்றில் ஏதாவது ஒரு எண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவு தரையில் ஊற்றி மீனாட்சி வலது காலோ இடது காலோ பிசகுமாறு வழுக்க வைப்பது. எதுக்கு மிஸ் கால் கொடுத்தா? சமாதானத்துக்கு தூதுறாலோ? என்ன நேர்ல பேசினா சமாதானம் ஆயிடுவேன்னு போன்ல பேசுறியா? ஹலோ, என்ன எழுதிட்டு இருக்க? என்ன திடீர்னு எழுதுனதை எட்டி பார்த்துட்டாலோ? உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு ஸ்ரீராமத்தை எழுதிட்டு இருக்கிறேன். பொய். இந்த பொய் தான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். மரியாதை அந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறத படி. மீனாட்சி, எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். ஆனா உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாக்க முடியுமா? மீனாட்சி, மீனாட்சி. ஷட் அப். திருடன்டா நீ, திருட. ஏய், நீ வேணா வந்து பாரு. பக்கத்துல இருந்துட்டு போன்ல பேசிட்டு இருக்கா. இதான் எழுதிருக்கேன். நான் உன் மூஞ்ச பார்த்து பேச மாட்டேன்டா. அதான் போன்ல பேசுறேன். கடைசியா உண்மையை சொல்றதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கியோ அதை மட்டும் படி. கண்மணி, அன்போட காதலன் நான் சரவணன் எழுதும் கடிதம், லெட்டர், இமெயில், SMS. உனக்காக தான் எழுதிட்டு இருக்கிறேன். ஐ மிஸ் யூ மீனாட்சி. ஐயோ, பொய் மேல பொய் சொல்றியே. ஏண்டா,
என் கம்பெனி எம்டி நடுமண்டையில கல்லவிட்டு எறிவியா? எழுதுனதை படிச்சிட்டாலோ செத்தோம். அந்த டிராவல்ஸ் மேனேஜர் சுப்பிரமணி எவ்வளவு நல்லவரு. அவர் கம்பெனி லைசன்ஸ கேன்சல் பண்ண மொட்டை கடைதாசி போடுவியா? 2 பாயிண்ட் தான் படிச்சிருக்க. நல்ல வேலை அந்த பாம் மேட்டர் படிக்கல. படிச்சேன்டா, அந்த பாம் மேட்டரை படிச்சேன். மைண்டுக்குள்ள இருக்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்றாளே. ஏண்டா எனக்கு காய்ச்சல் வர வச்சு காலை உடைச்சு டூர் போக விடாம கெடுக்க பாக்குறியா? நான் போவேண்டா. நீ தலைகிட நின்னாலும் சரி, இல்ல எங்க எம்டி தலையை எடுத்தாலும் சரி, நான் டூர் போவேன் போவேன் போவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. பக்கத்துல என்ன பேசுறதுக்கு போனை கண்டுபிடிச்சானுங்க. எல்லா பிளானும் சொதப்பு. நான் இல்லாம நீ எப்படி ஊருக்கு போயிருன்னு பாத்துறேன்.